அடுத்தபடியாக எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் இல்லையா நொறுங்குண்டு போயிடுறாங்க. ஒரு வாலிபத்தில் நொறுங்குண்டு போயிடும். எதிர்பாராத காரியங்கள் நம்ம நொறுக்கி விடுகிறது, இருதயம் உடைந்து போய் விடுகிறது, இருப்பதில் அர்த்தமே இல்லை என்று ஒரு பலவிதமான பிரச்சனைகள் வருகின்ற பொழுது இருதயம் நொறுங்குண்டு போய்கிறது. அப்படிப்பட்ட அனுபவங்கள் எனக்கு இருந்தது. எத்தனையோ முறை சொன்னாலும், அது 1000 முறை சொன்னாலும் அது தான். அருமையான அப்பாவை இழந்த பொழுது இருதயம் நொறுங்குண்டு போய், எதுக்கு இந்த உலகத்தில் வரணும், இசுவே எடுத்துக்கொள்ளலாம். நான் ஜெபம் பண்ணுவேன், நல்ல வேலை ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு என்னை எடுத்துக்கொள்ளவில்லை. இல்லாட்டி ஆண்டோடைய மகிமை மகத்துவம் இதெல்லாம் நான் கண்டிருக்க முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எனவே நாம் என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, இங்க பாருங்க, சங்கீதம் 34:18 பாருங்க, நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நொறுங்குண்ட இருது எத்தனோ நான் பார்த்துருக்கிறேன். எங்க பிரேயர் செல்லுக்கு அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருதயம் நொறுங்குண்டு இருப்பாங்க. அதில் எத்தனையோ காரியங்கள் சொல்ல, ஒரு கேர்ள் கெமிஸ்ட்ரி லேபில் முடிச்சுட்டு ஓடி வந்து எப்படியாவது என்னுடைய வலது பக்கத்தில் உட்கார்ந்து அப்படி உட்கார்ந்துருப்பான். அப்படின்னால ஒரு பெரிய ஊழியர் செய்கிறாங்க இருப்போம். அப்போ அவங்க கேட்டாங்க, மேடம் எனக்குள்ள ஒரு பாரம், எனக்குள்ள ஒரு வேதனை, அப்போ நான் லேட்டாக வந்தால் கூட எப்படியாவது உங்கள் பக்கத்தில் வலது பக்கத்தில் உட்கார்ந்துட்டு அடரே நொறுங்குண்டு இருதயத்தை எடுத்து போட்டு மேடம் மீது இருக்கிற அந்த அபிஷேகம் என் மேலே வரட்டும், இப்படியே நான் ஜெபம் பண்ணேன் மேடம். ஒரு நாள் அவங்கள்ட்ட வந்து ப்ரே பண்ண வந்தேன். நான் வேண்டாத ஒரு காரியம் செய்து கொண்டே இருந்தேன். நீங்கள் அதை ப்ரே பண்ணி சொன்னீங்க, இருதயம் உடைந்து போய் திருப்பி திருப்பி வந்த மேடம், திருப்பி திருப்பி நீங்கள் ஜெபம் பண்ணீங்க மேடம். நீங்கள் அழகாக என்னைய கைட் பண்ணீங்க. என்னமா கைட் பண்ணி இந்த மேடம், ஒரு வேண்டாத ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் ஒன்றா சொன்னீங்க, ஒன்று ஏசாமி தேடணும், இல்லாட்டி அதை விட்டுருந்தீங்க. இருதயம் உடைந்து போய்விட்டது. எனக்கு அபிஷேகம் வேணும்னு கேட்டேன். அப்போ நீங்கள் சொன்னீங்க ஆண்டவர் இப்படி சொல்கிறார், ஒன்றும் ஆண்டவர் எடுத்துக்கோ, அந்த பாவத்தை விட்டு ரெண்டையும் கம்பைன் பண்ண முடியாது மேடம். நீங்கள் தைரியமாக சொன்னீங்க. அப்புறம் ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு 10 மணிக்கு நீ ஜெபம் பண்ண, நான் உன்னை அபிஷேகம் பண்ணுவேன் மேடம். நான் 10 மணிக்கு ஜெபம் பண்ணேன் மேடம். ஆண்டவர் வெளிப்படுத்தின அந்த நட்பை வேண்டாம்னு சொல்லி தூரத்துக்கு கொஞ்சம் ரொம்ப இருதயம் உடஞ்சி, ஆனால் ஆண்டவர் சொன்னபடி கேட்கட்டும் அப்படின்னு கேட்பேன் அப்படின்னு சொல்லி அதை தூக்கியெல்லாம் போட்டுட்டு நான் ஜெபம் பண்ணேன் மேடம். முதல் டைம் என் மேலே அக்கினி அபிஷேகம், நான் பரிசுத்தாவில நிரம்பினேன் மேடம். நான் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் மேடம். அப்போ மேடம் நீங்கள் என் பக்கத்துல இருந்து என் கூட அபிஷேகத்தில் நீங்களும் அந்நிய பாஷை என் கூட பேசி பேசி என் கூட நீங்கள் ஜெபம் பண்ணீங்க மேடம். அதெல்லாம் நினச்சே பார்க்க முடியாது. எத்தனை பிள்ளைங்க சொல்லுவாங்க, மேடம் ரொம்ப ராத்திரிலாம் அழுதேன், நீங்கள் என் கூட வந்து ஜெபம் பண்ணீங்க, உங்கள் சத்தத்தை கேட்டேன். நம்முடைய ஆவி யார் மேலே பரிதாபம் இருக்குதோ அது பணிவிடையின் ஆவியாக போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ரொம்ப பேர் இப்படி சொல்ல கேட்டிருக்கேன். அந்த கேர்ள் ஒரு பெரிய ஊழியம் பண்ணான். அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த நாளை மறக்காது இன்னைக்கு மேடம் ஜெபம் பண்ணுவோம் மேடம், இந்த நாள் எனக்கு மறக்கவே முடியாது. நல்ல வேலை மேடம், நீங்கள் என்னை அழகாக ஆண்டவர் உங்கள் மூலம் வழி நடத்தினார். இருதயம் நொறுங்குண்டு இருந்தது. ஆனால் எல்லாத்தையும் ஆண்டவர் எனக்கு வந்து நொறுங்குண்ட இருதயம், நான் பாவத்தில் விடலைன்னு என் தூக்கிப்படாதபடி ஆண்டவர் என் பக்கத்தில் வந்தார், என்னை தொட்டார், அபிஷேகம் பண்ணார். இன்றைக்கி நான் பெரிய ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்தார். அழகான குடும்பம் மேடம், கோடி கோடி தோத்துற மேடம் ஜபித்த உங்களுக்கு அப்படின்னு. நீதிமானுக்கு ஒரு துன்பங்கள் அநேகமாக இருக்கு. இது ரொம்ப உண்மை இல்லை. பொய் பேசுகிறவங்க உருட்டு பெரட்டு பண்ணுறவங்களுக்குலாம் பிரச்சனையே இருக்காது. நீதிமான் நீதி நேர்மை உண்மை பொய் பேச தெரியாத காரணத்தால் ரொம்ப அநேகமாக இருக்கு. கர்த்தர் அவர் எல்லாவற்றையும் நின்று அவனே விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளெல்லாம் காப்பாற்ற அவர்கள் ஒன்றும் முடிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும். தீமை பண்ணிட்டு இருக்கீங்களா? தீமை என்ன பண்ணும்? துன்மார்க்கனை கொல்லும். என்ன லெவல்ல நான் நல்லா பார்க்குறோம். வாழ்க்கை திரும்பி பார்க்கின்ற பொழுது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஹிட்லராக இருக்காங்க, முசோலினியாக இருக்கிறாங்க, அதிகாரம் பண்ணுறாங்க, தீமையை வச்சுட்டு எல்லாம் பண்ணுறாங்க, சர்வாதிகாராக இருக்கிறாங்க.
என்னென்ன பண்ணுறியோ அதெல்லாம் உங்களுக்கு திருப்பி வரும். நீதிமான பாய்க்கிறவர்கள் குற்றவாளியாவார்கள் இல்லையா? குற்றம் சாட்டுறாங்க, கடவுள் பிள்ளைகளுக்கு பேச தெரியல, உருட்டி பரட்டி பேச தெரியல, பயந்து இருக்கிறாங்க. 22 பாருங்க, கர்த்தர் தமது ஊழியக்காரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மீது குற்றம் சுமராது. ஆமாம், எத்தனை கடவுளுடைய பிள்ளைகள் ஆங்காங்கு கஷ்டப்படுறாங்க. ஆண்டவர் அவர்கள் எல்லாம் அவருடைய வழியில தாங்கி கொள்கிறார். ஜெபிப்போமா. அன்பை தகப்பனே, இந்த நல்ல செய்திக்கா நன்றி சுவாமி. கர்த்தாவே, வாழ்ந்த பிராத்தில் நாங்களும் எங்கள் பிள்ளைகளுமே சுவாமி ஆண்டவரே நினைக்காத தருணங்களுக்காக மன்னிங்க. இப்பொழுதும் ஆண்டவரே எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், யூத்துக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. வாழ்ந்த பிராத்தில் சிருஷ்டியா உண்மை நோக்கி பார்க்க கிருபை நீங்கள் தாங்க. விருப்பமில்லாத வருஷங்கள் என்னென்னு சொல்வதற்கு முன்பும் ஆண்டவரே தேவரை தயவாக இறங்கி ஆண்டவரே எங்களுடைய ஆவி உம்மிடத்தில் வருவதற்கு முன்பும் சுவாமி ஆண்டவரே அது மண்ணுக்கு திரும்புவதற்கு முன்பு நாங்களுடைய கண்டுகொள்ள உத்தேசமாக இருந்த நோய்க்கு நாங்கள் கொஞ்சம் கர்த்தாவே சுவாமி கிருபியாக இருந்தங்கப்பா. கர்த்தாவே, நம்முடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது ஆண்டவரே. நீதிமான்களுடைய கூக்குரலுக்கு உங்கள் செவிகளை திறந்திருக்கிறது என்பதை உணர்ந்த ஆண்டவரே நாங்களும் சுவாமி நீதிமான்களாக இருக்க எங்களுக்கு உதேசம். மட்டுமல்ல ஆண்டவரே சுவாமி நீர் அப்பா, நாங்கள் உண்மையிலே நீதிமானா இருக்கின்ற பொழுது எங்களை எல்லா தீமைக்கு விலைக்கே காத்து கொண்டிருக்கிறப்பா. வாழ்வை பிரார்த்தனை சிருஷ்டியாக உங்களை கண்டுகொள்ள உதேசியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், நீங்கள் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமென். ஆமென்.